முக்காமுக்கோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இப்போது பல்லக்கில் இருக்கட்டுமா அவன் பிரிவா ஒருத்தட்ட கேட்டது. ஸ்ரீரங்கத்தில் கேம்ப்பு முகாம், நல்ல வெயிலில் பெரியவா எங்கேயும் நடந்து போயின்ட்டுருக்கா. பல்லக்கு இருக்குது, ஆனால் அதில் உட்காந்து போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த வயசான காலத்தில் நல்ல வெயிலில் கடும் வெயில் நடந்து போயின்ட்டுருக்கார். இதை பார்த்து எல்லாரும் பக்தர்களுக்கும் மனசு ரொம்ப பதறது. அதில் ஸ்ரீமடத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒருத்தர் தாங்க முடியாமல் பெரியவாள்கிட்ட போயிட்டு, பெரியவா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி வெயில் நடக்கிறோம், பல்லக்கில் போகலாமே அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். பெரியவா அந்த பக்தரை ஒரு விஷயம் எந்த விதமான முகத்தில் சலனமே இல்லாமல் அப்படி பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் நடந்து போட கண்டினியூ பண்ணார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி திருமணம் தெரிச்சுட்டு ஒரு சாதுவானவர் பெரியவாளை விட கொஞ்சம் வயசில் பெரியவர், வயசில் மூத்தவராக இருப்பார். அவர் ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்துட்டு தாங்களே பல்லக்கில் ஏறிண்டு போகலாமே அப்படி பதறினபடி பெரியவாள்கிட்ட சொல்கிறார். பெரியவாளுக்கு இப்போ அந்த முதியவர் சொல்கிறது கொஞ்சம் செவி சாய்க்கணும், ஓகே பண்ணணும்னு தோணித்து. அதனால் யோசித்தார். பல்லக்கில் ஏறிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டார். ஆனால் உடனே அதை செய்யலை. கூட்டத்தில் இருந்த முன்னாடி பெரியவாள்கிட்ட பல்லக்கில் ஏறிக்க சொன்னார்ல ஒருத்தர், அந்த பக்தரை தேடி அழைச்சிட்டு வர சொன்னார். அவளும் அந்த பக்தரை கூட்டிகிட்டு வந்தாள். முன்னாடி நின்றுட்டு பெரியவா சொல்கிறார், நீ சொன்ன நான் இப்போ பல்லக்கில் ஏறிக்கல, இப்போ இந்த வயசானவர் சொல்கிறாருன்னு ஏறிக்கணும்னு தோன்றுறது, ஏறிக்கட்டுமே அப்படின்னு கேட்டார். மிக வினயமாக கேட்டாராம். அந்த பக்தருக்கு பெரியவா இப்படி கேட்டதில் ஆடியே போயிட்டாராம். நம்ம சொன்னோம், பெரியவா கேட்கல, ஆனால் யாரோ சொல்கிறார், அதனால் பல்லக்கில் இருக்கிறாரே அப்படிங்கிற அந்த விதியில் அந்த பக்தர் ஒருபோதும் நினைக்கிறது வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இதுதான் நாகரிகம், இதுதான் மேனஸ் அப்படிங்கிறத காட்டுறத போல் முதல்ல சொன்னவர்கிட்ட வலியை கூப்பிட்டு ஏறிக்கிட்டோமா அப்படின்னு அந்த கேட்ட அந்த மேனஸை அந்த பண்பை அந்த மாண்பை அந்த சந்தர்ப்பத்தை பார்த்த விழிநாதன் சொல்லாச்சுட்டு சொல்கிறார். கன்சிடரேஷன் டு அதர்ஸ் ஃபீலிங்ஸ். மகாபிரியா நமக்கு ஒரு டீச் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மகாபிரியா சரணம்.